வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். வாசிப்பது எம்சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஒமிக்ரான் வைரஸின் 2 உபதிரிவுகள் இலங்கையில் அடையாளம், சுகாதார நடைமுறைகளும் வலியுறுத்தல். 161 உள்ளூராட்சி சபைகளின் பணிகள் இன்று முதல் ஆரம்பம். 178 சபைகளில் இழுபறி. செவனகல சீனி தொழிற்சாலைக்கு நடக்கப் போவது என அரசாங்கம் வெளிப்படுத்திய தகவல். புகைப்பட மோகத்தால் ஏற்பட்ட விபரீதம். ஆலய கேணியில் மூழ்கி 2 மாணவிகள் உயிரிழப்பு. நைஜீரியாவில் பேருந்து விபத்து, 22 விளையாட்டு வீரர்கள் பலி. உள்நாட்டு செய்திகள். கோவிட்-19 தொற்று தொடர்பில் தற்போது பரவி வரும் பல்வேறு தகவலின் அடிப்படையில் அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய 2 சுற்று நிருபங்களை விரைவில் வெளியிடுமாறு சம்பந்தப்பட்ட துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்படி பொதுமக்கள் மற்றும் சுகாதார தரப்பினரை இலக்காக கொண்டு குறித்த சுற்று நிருபங்கள் வெளியிடப்படும் என சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். ஆசிய பிராந்தியத்தில் உள்ள நாடுகளில் பரவி வரும் ஒமிக்ரான் வைரஸின் 2 உபதிரிவுகள் இலங்கையில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. எனினும் இது குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் உரிய சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலம் தொற்றில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் எனவும் சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். நாட்டின் பல வைத்தியசாலைகளில் இருந்து பெறப்பட்ட உயிரியல் மாதிரிகளின் அடிப்படையில் ஒமிக்ரான் கோவிட்-19 வைரஸின் 2 திரிவுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேலும் கோவிட்-19 வைரஸ் தாக்கம் குறித்து கர்ப்பிணி தாய்மார்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என சுகாதார தரப்பினர் எச்சரித்துள்ளனர். இந்தியாவில் கடந்த 10 நாட்களில் மாத்திரம் 3000க்கும் அதிகமான தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் அங்கு 685 கோவிட்-19 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் 4 மரணங்களும் பதிவாகியுள்ளன. 161 உள்ளூராட்சி சபைகளின் பணிகள் இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளன. கடந்த மே மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைவாக பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் இந்த சபைகளின் பணிகளை ஆரம்பிக்க வேண்டியது அவசியமாகும். 28 மாநகர சபைகள், 36 நகர சபைகள், 275 பிரதேச சபைகள் உள்ளடங்கலாக 339 உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான வாக்கெடுப்பு கடந்த மே மாதம் 6ஆம் தேதி அன்று நடைபெற்றது. இந்நிலையில் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சரினால் கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதியன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் மாகாண சபைகளின் பதவிக்காலம் இன்று முதல் ஆரம்பமாகியுள்ளது. 339 உள்ளூராட்சி மன்றங்களில் 161 உள்ளூராட்சி மன்றங்களின் உறுப்பினர் நியமனத்தில் சிக்கல் காணப்படாத நிலையில் குறித்த உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளின் மேயர், பிரதி மேயர், தலைவர், உப தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆகியோரின் பெயர்களை அத்தாட்சிப்படுத்தி தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று முன்தினம் வர்த்தமானி அறிவித்தல்களை பிரசுரித்திருந்தது. 14 நகர சபைகள், 12 நகர சபைகள் மற்றும் 135 பிரதேச சபைகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய 161 உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளுக்கான வர்த்தமானி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த 161 உள்ளூராட்சி மன்ற அதிகார சபைகளில் 14 மேயர்களும், 14 பிரதி மேயர்களும், 147 தலைவர்களும், 147 பிரதி தலைவர்களும் உள்ளடங்குகின்றனர். வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ள 14 மாநகர சபைகளில் 13 மாநகர சபைகளின் மேயர் பதவி தேசிய மக்கள் சக்தி வசமாகியுள்ளது. அக்கரைப்பற்று மாநகர சபையின் மேயர் பதவி தேசிய காங்கிரஸ் கட்சி வசமாகியுள்ளது. 12 நகர சபைகளில் 11 நகர சபைகளின் தலைவர் பதவி தேசிய மக்கள் சக்தி வசமாகியுள்ள நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காத்தான்குடி நகர சபையின் தலைவர் பதவி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி வசமாகியுள்ளது. அத்துடன் 135 பிரதேச சபைகளில் 127 பிரதேச சபைகளின் தலைவர் மற்றும் பிரதி தலைவர் பதவி தேசிய மக்கள் சக்தி வசமாகியுள்ளது.
ஏனைய 8 பிரதேச சபைகளில் 16 தலைவர் மற்றும் பிரதி தலைவர் பதவிகள் இலங்கை தமிழரசு கட்சி வசமாகியுள்ளது. முன்னதாக ஒரு அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழு ஒன்றால் பெரும்பான்மை அதிகாரத்தை கொண்ட 161 உள்ளூராட்சி சபைகளின் பணிகளை இன்று ஆரம்பிக்க முடியும் என்றும், ஏனைய உள்ளூராட்சி மன்றங்களின் ஆட்சி அதிகாரம் குறித்து உள்ளூராட்சி ஆணையாளரின் தலைமையில் கூடும் உள்ளூராட்சி சபைகளால் தீர்மானம் எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை உள்ளூராட்சி சபைகளில் ஆளும் கட்சி எடுக்கும் மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளுக்கு ஆதரவை வழங்க எதிர்பார்ப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹன பண்டார தெரிவித்துள்ளார். பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி நிறுவனங்களில் அதிகாரத்தை நிறுவ எதிர்க்கட்சி தயாராக இருப்பதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்திக்கு மக்கள் வழங்கிய அதிகாரத்திற்கு இணங்க உள்ளூராட்சி சபைகள் அதிகாரத்தை கைப்பற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதி அமைச்சர் டி.பி. சரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பு மாநகர சபை உட்பட 14 மாநகர சபைகள், 24 நகர சபைகள், 140 பிரதேச சபைகள் ஆகியவற்றுக்கு மேயர் மற்றும் தலைவர்கள் நியமிக்கப்படவில்லை. இந்நிலையில் தற்போது கொழும்பு மாநகர சபை குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி 48 ஆசனங்களையும், ஐக்கிய மக்கள் சக்தி 29 ஆசனங்களையும், ஏனைய கட்சிகள் 35 ஆசனங்களையும் கொழும்பு மாநகர சபையில் பெற்றுக் கொண்டுள்ளன. இவ்வாறான நிலையில் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நிலை தோற்றம் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செவனகல சீனி தொழிற்சாலையை மூடுவதற்கு எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனெத்தி நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார். ඒක නිසා අපි විශේෂයෙන් කියන්න ඕන ලංකා ශුගර් සමාගමේ සෙවනගල ආයතනය වැහෙන්නෙත් නැහැ. ඒක වහන්න අපි කිසිම තීරණයක් අරගෙනත් නැහැ. අපේ සීනි ව්‍යාපාරයේ සීනි කර්මාන්තය බිඳ වැටෙන්න අපි දෙන්නෙත් නැහැ. මෙවැනි තනි පුජ්‍යලින්ගේ අවිමතාර්ථ වෙනුවෙන් අපි ආණ්ඩුවේ මේ වැඩපිළිවෙල කඩාකප්පල් කරන්න දේශපාලන වශයෙන් කවුරු හරි කටයුතු කරනවා නම් ඒ සියල්ල සම්බන්ධයෙන් තීරණ ගන්න අපි පැකිලෙන්නෙත් නැහැ. விவசாயிகள் என்று கூறிக்கொள்ளும் ஒரு குழு தங்கள் அரசியல் சுய லாபத்தின் அடிப்படையில் சீனி தொழிற்சாலை மூடப்படும் அபாயம் இருப்பதாக கூறி சமீபத்தில் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியதாக அவர் சுட்டிக்காட்டினார். සීනි 175 විකුණනවා. ඉතින් එතකොට හදන සෑම සීනි කිලෝ එකටම හදන සෑම ස්පීඩ් ලීටරයක්ම පාඩුල බනාතනයක් බවට තමයි මේක පත් වෙලා තියෙන්නේ. கடந்த 29ஆம் திகதி நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இலங்கை சீனி நிறுவனத்திற்கு சொந்த செவனகல சீனி தொழிற்சாலையானது கரும்பு அறுவடையை ஏற்றுக்கொள்வதை நிறுத்திவிட்டதாக அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளும் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகளும் தெரிவித்தனர். மே 21 முதல் தொழிற்சாலையின் இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் பழுதடைந்துள்ளதாகவும் நிறுவனம் நட்டம் அடைவதாக கூறி அதிகாரிகள் தங்கள் அறுவடையை வாங்க மறுப்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டனர். குறித்த நாளில் இலங்கை சீனி நிறுவனத்தின் தலைவர் சந்தமாலி சந்திரசேகரவிடம் செய்தியாளர் ஒருவர் குறித்த குற்றச்சாட்டுகள் குறித்து கேட்டபோது அவர் அந்த குற்றச்சாட்டுகளை மறுத்தார். அன்றிரவு கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு செவனகல சர்க்கரை தொழிற்சாலையை மூடப்படும் அபாயம் இல்லை என்று குறிப்பிட்டது. இந்நிலையில் விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் தொடர்புடைய பிரசாரத்தின் பின்னணியில் ஒரு அரசியல் நோக்கம் இருப்பதாக குற்றம் சாட்டினார். இதேவேளை எதிர்காலத்தில் தொழிற்சாலைகளில் இருந்து 1 கிலோ உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் சிவப்பு சீனி 236 ரூபாவுக்கு சந்தைக்கு விநியோகிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அவர் இதன்போது தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. දැන් මේ උද්ඝෝෂණයයි කියාගන්න පිරිසක් විසින් උද්ඝෝෂණයක් ඇති කරේ. ඒ උද්ඝෝෂණයට ආපු අයගේ ඡායාරූප මේ තියෙනවා. මේ මාධ්‍ය සාකච්ඡාවක් පැවැත්වුව අයම මේ මාධ්‍ය සාකච්ඡාවේ මැද ඉන්නේ හිටපු විපක්ෂ නායක සමග ජන බලවේග. ඒතර ඔහු වගා කරන උද්ඝෝෂණයක්ද අපේ ආයතන උක් දෙන කෙනෙක්ද නැද්ද කියන එකට වඩා ඉතා පැහැදිලිව අපි දන්න දේ තමයි ඔහු දේශපාලන උවමනාවක් වෙනුවෙන් තමයි මේ මාධ්‍ය හමුව තියන්නේ. ඊළඟට අනිත් පැත්තෙන් ඉන්නේ සමගි ජන බලවේගයේ විපක්ෂ නායක සමගි ජන බලවේගයේ ජගත් මන්ත්‍රීවරයා ඊට පස්සේ දකුණු පැත්තෙන් ඉන්නේ පොහොට්ටුවේ මන්ත්‍රී සුගත්. ඒතර මේ සුගත්ලා ජගත්ලා තමයි මේක ඉන්නේ මේ උක්ගොවියයි කියාගෙන. ඒගොල්ලොන්ගේ දේශපාලන උවමනාවක් වෙනුවෙන් තමයි මේ කටයුතු සිද්ධ වුණේ. முல்லை
முல்லைத்தீவு போலீஸ் பிரிவிற்குட்பட்ட குமளமுனை கொட்டுக்கிணற்று பிள்ளையார் ஆலய கேணியில் மாணவிகள் இருவர் புகைப்படம் எடுக்க சென்று நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவத்தை காட்டும் சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. முள்ளியவளை பகுதியில் உள்ள பாடசாலையொன்றில் தரம் 10 கல்வி கற்கின்ற 3 மாணவிகள் நேற்று மதியம் முல்லைத்தீவு குமளமுனை கொட்டுக்கிணற்று பிள்ளையார் ஆலய கேணிக்கு சென்றுள்ளனர். மூவரும் கேணியில் இருந்தபோது இருவர் நீரில் இறங்கி இருக்க மற்றவர் புகைப்படம் எடுத்துள்ளார். திடீரென இருவரும் நீரில் மூழ்கிய நிலையில் மற்றைய யுவதி அவர்களை காப்பாற்ற முயன்று அது பயனற்று போக குறித்த யுவதி அயலவர்களை அழைத்து அவர்களை மீட்டு முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதித்த போதும் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காணொளி வெளியாகியுள்ளது. மேல் சப்ரகமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேலும் ஊவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. வெளிநாட்டு செய்திகள். நைஜீரியாவின் வடக்கு மாநிலமான கானோவின் பாலம் ஒன்றில் இருந்து பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 22 பேர் பலியாகியுள்ளனர். விளையாட்டு விழாவில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 22 விளையாட்டு வீரர்களே இவ்வாறு உயிரிழந்ததோடு பல பயணிகள் காயமடைந்துள்ளனர். பேருந்தின் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் 30க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் வாகனம் பாலத்தில் இருந்து கவிழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் இருந்து தப்பியவர்கள் சிகிச்சைக்காக உள்ளூர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆப்பிரிக்காவின் அதிக மக்கள் தொகை கொண்ட நைஜீரியாவில் வீதி விபத்துகள் அடிக்கடி நிகழ்கின்றன. மோசமான வீதி நிலைமைகள் மற்றும் போக்குவரத்து சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்தாமையே இதற்கான காரணங்கள் என சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. அமெரிக்காவின் மினெசோட்டா பல்கலைக்கழக வளாகத்தில் நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மினியாபோலிஸ் நகரில் உள்ள மினெசோட்டா பல்கலைக்கழகத்தில் வைசாட்டா உயர்நிலை பள்ளி பட்டமளிப்பு விழா நடந்தது. அப்போது பல்கலைக்கழக வளாகத்தில் திடீர் துப்பாக்கிச்சூடு சம்பவம் அரங்கேறியது. இதில் 19 வயது இளைஞர், 49 வயது நபர் என இருவர் படுகாயமடைந்துள்ளனர். இதனையடுத்து உடனடியாக காயமடைந்த இருவரும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சந்தேக நபர் ஒருவர் காவலில் எடுக்கப்பட்டுள்ளார். ஆனால் சந்தேக நபரின் அடையாளம் போலீசாரினால் உறுதிப்படுத்தப்படவில்லை. இதற்கிடையில் துப்பாக்கிச்சூட்டில் பாதிக்கப்பட்ட இருவரும் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பிவிட்டதாக மினெசோட்டா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. இதேவேளை வட கரோலினாவில் வீடு ஒன்றில் இடம்பெற்ற விருந்தின் போது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததோடு சுமார் 12 பேர் காயமடைந்துள்ளனர். ஹிக்கரி நகரில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 12:45 மணியளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடந்துள்ளது. பாதிக்கப்பட்ட 12 பேரில் சிலர் வைத்தியசாலைகளில் ஆபத்தான நிலையில் உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பில் யாரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என அமெரிக்க ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன.
இலங்கையின் முதல் நிலை முதற்தர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.